பொரிச்சது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரான்ஸ் கூட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சால்ட் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இது கூட லெமன் ஆட் பண்ணிட்டு, 1/2 அன் ஹவர்க்கு மேரினேட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாரி ஃப்ரை பண்ணி எடுத்து இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே ஆயில்ல ஆனியன் அண்ட் கிரீன் சில்லி போட்டு நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு நல்லா குக் ஆகட்டும். நெக்ஸ்ட் இது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், கியூமின் பவுடர், சால்ட் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா, நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க ப்ரான்ஸ் இது கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வாழை இலைய இந்த மாரி நல்லா நம்ம வாட்டி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வச்சிருக்க கிரேவிய இதில ஆட் பண்ணி இந்த மாரி ஃபோல்ட் பண்ணிட்டு, தவால நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்ல இத குக் பண்ணணும். அப்பதான் அந்த வாழை இலையோட ஃப்ளேவர்லாம் உள்ள போகும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, சூப்பரான ப்ரான் புளிச்சது ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.